ஹாய், இப்போ நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வாட்டர் ஊற்றி குழைவாக வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது 2 கருவேப்பிலை 2 ஆர்க் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு க்ரீன் சில்லி, ஒரு ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 4 பூடு பல் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகும் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கோம். எண்ணெய் எடுத்துருக்கேன். இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசால் பொடி, சாம்பார் மசாலா. இது பெருங்காயம். முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதனால் முள்ளங்கியை கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தவா வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஆயிலை விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் ஜீரகம் எடுத்திருக்கேன். சாம்பார்னால் கடுகும் ஜீரகம் எடுத்திருக்கேன். நீங்களும் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ கடுகும் ஜீரகம் போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியல பொரிஞ்சுக்கிறோம். பூடு 4 பூடு பல் இருக்குல்ல, பூடு. அதுக்கப்புறம் சில்லி போட்டு இப்போ கருவேப்பிலை போட்டு அடுத்து ஆனியன் முள்ளங்கியை போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தக்காளி போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுருவோம். இதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு வேக விட்டுருங்க. அம்மா இந்த ஸ்டேஜில் பருப்பை ஊற்றிடுவோம். இதில் சரி. இப்போ மசால் பொடியை போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா மசாலா அவ்வளவு காரம் இருக்காது. இப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் போடுறோம் மசாலா. கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. நான் புளிக்கரைசல் விடலை. நீங்கள் புளிக்கரைசல் விடணும்னா கொஞ்சோண்டு புளிக்கரைசல் விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் ரெடி. இது உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.